Good morning, champion. நம்மளோட technical champion இருக்காரு. Please introduce yourself. Good morning, I am M.R. Hariharan from Coimbatore Institute of Technology. We are having Hariharan as a technical champion from Coimbatore Institute of Technology, Coimbatore. இன்னைக்கு இஸ் கேட் ஆஸ்பிரண்ட். ஸோ என்ன பார்க்க போறோம்னா நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டின்னு பார்க்க போறோம். எழுதுங்க நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டினா என்னன்னு பார்த்துக்கலாம். நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்ன சொல்லுதுன்னா, எப்பவுமே இன்ஜினியர்ஸ்னா தே ஆல்வேஸ் ப்ளே வித் வேரியபிள்ஸ், சரியா? ஸோ நியூட்டன் நம்மனா ரெண்டு வேரியபிள் எடுத்துட்டாரு. ஒன்று வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் ஆர் வெலாசிட்டி கிரேடியன்ட். இது பேர் வெலாசிட்டி கிரேடியன்ட் ஆர் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. வெலாசிட்டி கிரேடியன்ட் ஆர் ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட் ரேட் ஆஃப் சிஎஸ்ஐன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு ரிலேட் பண்ணாரு. சிஎஸ்எஸ் ஏற்றி பார்த்தாரு, அப்போ வெலாசிட்டி கிரேட் ஏறிச்சு. அப்போ என்ன தீர்ப்பு வழங்கினாரு? சிஎஸ்எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு velocity gradient ஆர் ரேட் ஆஃப் சிஎஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னாரு. இப்போ இதை கண்டுபிடிக்கிறது மூல காரணம் யார் அப்படின்னா ஊக்ஸ் தான். ஊக்ஸ் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஊக்ஸ்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஊக்ஸ் என்ன கண்டுபிடிச்சாரு? ஊக்ஸ்ல வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கண்டுபிடிச்சாரு. ஸ்ட்ரெஸ் இஸ் directly proportional to strain. ஸோ ஸ்ட்ரெயின். இப்போ இவர் என்ன பண்ணார்? ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு velocity gradient, அதாவது ஸ்ட்ரெயின் ரேட். இது ஸ்ட்ரெயின் ரேட் காமா டேஷ்ன்றது. இப்போ ஸ்ட்ரெயின் ரேட் ஆர் ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அங்கே லீனியர் ஸ்ட்ரெஸ், இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ், அங்கே ஸ்ட்ரெயின், இங்கே ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். அப்போ டைமை பொறுத்து மாறும் அப்படின்னு அர்த்தம். காமா டாட் அப்படின்னா என்ன அப்படின்னா டைமை பொறுத்து மாறும், அப்படின்றது அதுதான் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின், சரியா? ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின்னா டைமை பொறுத்து மாறும் அப்படின்றது தெரியலாம். இந்த புக்கில் வந்து தீட்டான்னு கூட சொல்லியிருப்பாங்க. பட் டி தீட்டா பை டிடின்னு வச்சுக்கலாம். இதுதான் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ ப்ரொபோர்ஷனலிட்டி தூக்கணும்னா என்ன பண்ணணும்? கான்ஸ்டன்ட் போடணும். ஸோ வந்து அதான் கான்ஸ்டன்ட் போட்டார். கான்ஸ்டன்ட் தான் வந்து மியூ. இந்த மியூக்கு பேர் வைக்கணும். இப்போ நம்மலாம் வீட்டில் பிறந்தோன்னும் நீ பிறந்த உனக்கு ஹரிஹரன் பேர் வச்சாங்க, நான் பிறந்தேன் எனக்கு சுரேந்திரன் பேர் வச்சாங்க. ஸோ அதே போல் மியூ கண்டுபிடிச்சார் நியூட்டன். மியூக்கு வந்து பேர் வைக்கணும். என்ன பேர் வச்சாரு? அது ஃபஸ்ட்டு தான் அவருக்கு சொல்ல வைக்கிறது முன்னாடி ஃபஸ்ட் என்ன பேர்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்னு வச்சாங்க. ஃபர்ஸ்ட் விஸ்காசிட்டின்னு பேருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். என்னடா இவ்வளோ பெரிய ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க அப்படின்ற மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் போர் அட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் சொல்ல கஷ்டமா இருந்தது. அப்போ அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? அதுதான் விஸ்காசிட்டி, சரியா? விஸ்காசிட்டி. அப்போ இங்கே வந்து இதை வந்து டைனமிக் விஸ்காசிட்டின்னு ஒரு அப்புறம் தெளிவாக வச்சாங்க. டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு வச்சாங்க, சரியா? ஏன்னா வந்து இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே கண்டிப்பாக ஷியர் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகும். ஷியர் ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா, ஷியர் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ கண்டிப்பாக வந்து ஷியர் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுதுனால ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆனாலே அங்கே என்ன வரும்? டைனமிக் அப்படின்ற வார்த்தை வரும், சரியா? கைனமேட்டிக்ஸ்னா we are studying motion without considering the force. டைனமிக்ஸ்னா we are studying the motion with considering the force. ஸோ ஃபோர்ஸோட ஆதிக்கம் வந்தாலே நம்ம வெறும் விஸ்காசிட்டி சொல்ல மாட்டோம், அவனுக்கு அடைமொழி போட்டுருவோம். அதுதான் டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ நியூட்டன் வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்ன சொல்லுது? So stress is shear stress is directly proportional to velocity gradient or shear strain rate. Rate of shear strain or shear strain rate. So on the when you remove the proportionality, so we should add the constant. So, the constant is termed as mu. இது பேர் என்ன அப்படி கூப்பிடுவாங்க? mu அப்படின்வாங்க. So அது வந்து coefficient of resistance of fluid in first stage அப்படி சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் short term viscosity னு வந்து பேர் வச்சாங்க. அப்புறம் இன்னும் அது ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுதுனால dynamic viscosity அப்படினாங்க, சரியா? ஸோ இதுதான் விஸ்காசிட்டியோட ஒரு அற்புதமான. அப்புறம் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு ஃப்ளூயிடு நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஒபே பண்ணுதோ அந்த ஃப்ளூயிடுக்கெலாம் நியூட்டனின் ஃப்ளூயிட்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வரலாறுல இடம் முடிக்கணும்ல. வரலாறுல இடம் முடிக்கணும்னா பஸ்ஸில் இடம் முடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? துண்டு போடுவீங்க, கட்சி போடுவீங்க, பேக் போடுவீங்க. ஆனால் வரலாறு இடம் முடிக்கணும்னா ரிலேட் பண்ணி வேரியபிள் சொல்லணும். ஸோ நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்ச பிறகு அதோட எல்லாம் மறந்துடுவோம்ல. நம்ம யார் கண்டுபிடிச்சா மறந்துடுவோம். இப்போ நியூட்டன் கண்டுபிடிச்சது அவர் பேர் எந்த ஃப்ளூயிட் நியூட்டன் லா ஒபே பண்ணுதோ அது நியூட்டனியன் ஃப்ளூயிட். ஒபே பண்ணலனா நான் நியூட்டன். அங்கேயும் ஒபே பண்ணாலும் அது பேர் இருக்கும், ஆனால் பேருக்கு முன்னாடி நான் வரும். ஒபே பண்ணாலும் வரலாறு அவர் இடம் பிடிச்சாரு, ஒபே பண்ணாலும் இடம் பிடிச்சாரு. ஸோ நியூட்டன் லா விஸ்காசிட்டி ஒபே பண்ணுற ஃப்ளூயிட் நியூட்டன் ஃப்ளூயிட்,
ஒபே பண்ணாத ஃப்ளூயிடு நான் நியூட்டன் நான் நியூட்டன் ஃப்ளூயிடுன்னு இது பண்ணார். அதுதான் வந்து நியூட்டன் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம். சரியா? தேங்க்யூ சாம்பியன்ஸ்.